மீட்பெரும் ரட்சகரமான ஆண்டவராக இயேசு நாமத்தினால இந்த காலவெளியில உங்களை சந்திப்பதற்கு இந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, சோதனையோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஏன் இந்த வேதனை எனக்குன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட நம்பிக்கை தரும் வசனமாக, ஆதலால் இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் அறியாதவரும் ஒரு பாவம் செய்யாதவருமாய் இருக்கிற பெரிய மீட்பர் நமக்கு இருக்கிறதுனால, உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. சோதனையில அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை இல்லை. இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் வந்திருக்குது. ஆகவே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் விடாமல் சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்மை போல எல்லாவற்றும் சோதிக்கப்பட்ட, உங்களை போல சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் செய்யாத, சோதனையில உங்களுக்கு உதவி செய்கிற இயேசுவை நம்பி அவரை பற்றி கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். சோதனையில தவறான முடிவு எடுக்காதீங்க. சோதனையில வீணான சிந்தனைகள் வேண்டாம். இயேசு எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட சோதனையோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட இருக்கிறவர்களுக்கு இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த சத்தியம் இருதயத்தின் ஆழத்துல பதியும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு யார் உதவி செய்யலனாலும் இயேசு எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து சாதிக்க, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த காணொலியை கேட்கிற, காண்கிற, சோதனையில் அகப்பட்டு தவித்துகிற யாவருக்கும் நீர் இயேசுவை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால